ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அதாவது இசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடிசி. சரியா, ஜனவரி 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. அதாவது இசி 3353 எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்டு சர்க்யூட். சரியா, இந்த பேப்பர் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு வித் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸோடு இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் நிறைய விஷயத்த எடுத்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஆன்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இயரில் கேட்ட கொஸ்டின் அதையும் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் கண்டிப்பாக இப்போ இந்த செமிகண்டக்டர் டிஃபைன்ட் செமிகண்டக்டருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2007 கேட்ட கொஸ்டின். சரியா, அதே மாதிரி டிஃபைன் டோப்பிங் இது வந்து மே 2024 மே 2026 கேட்ட கொஸ்டின். சரியா, இந்த மாதிரி 2006 கேட்ட கொஸ்டின் அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்மார்ட்டாக சின்னதாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியா, இப்போ நவம்பர் 2007 கேட்ட கொஸ்டின் இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஃப் வேவ் ரிஃப்ளெக்டர் ஃபுல் வேவ் ரிஃப்ளெக்டர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி கொஸ்டினை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2 மார்க்கில் நீங்கள் அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னா நாம் அந்த பேப்பரில் என்ன பண்ண முயற்சி பார்த்தா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணி வெளியே வர முடியாது. எல்லா பேருமே அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின் தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் 2 மார்க்குக்கு நிறைய பேர் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. சும்மா ஒரு எக்ஸாமில் 2 மார்க்கு 3 மார்க் எழுதணும் அப்படின்னாவே அது வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான். சரியா, அதனால் தயவுசெய்து 2 மார்க் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.